சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஏற்றமான ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுது. குறிப்பாக பல நாட்களாக கிடப்பிலேயே கடந்த பல விஷயங்கள், அது ஒரு வீடு வாங்குறதாக இருக்கலாம், அல்லது வாங்க வீடை உங்கள் பேரில் பதிவு பண்ணுறதாக இருக்கலாம். அதுமாரி நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ஆர்டராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சம்பள உயர்வாக இருக்கலாம், அல்லது ப்ரமோஷனாக இருக்கலாம். அதுமாதிரி நிறையா விஷயங்கள் ரொம்ப வருடமாக எது தடைபற்று இருக்கிறதோ அந்த தடைபற்று இருக்கக்கூடிய அந்த விஷயம் இந்த வருடம் நடக்கும். இதுதான் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுவினுடைய
பெயர்ச்சி உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் ராகு பகவான் 8ஆம் இடத்திற்கும் வராரு, கேது 2க்கு வராரு. இதில் அந்த ராகு எட்டமஸ்தானத்திற்கு வரக்கூடியது கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அதுவே இந்த வருடம் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களை தரக்கூடியது என்னென்னா குரு பகவானை சொல்லணும். குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து 2ஆம் பாவத்திற்கு தனஸ்தானத்திற்கு வருகிறார். அதே மாதிரி முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரான குரு பகவானும் உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்திலும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம். இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் 1ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இப்படி போகிறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. இல்லை ஏற்கனவே திருமணம் ஆனவங்க நாங்கள், எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அந்யோன்ய பாவங்கள் அற்புதமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அல்லது ஏதாவது கருத்து வேறுபாடுனாலும் இங்கே பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை அடிக்கடி கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் பரிபூர்ணமாக மாறும். அவங்களுக்கும் உங்களுக்கும் மனசு புரிதல் நல்லாவாக இருக்கிறது, நல்ல சந்தோஷமான ஐக்கிய பாவங்களாக இருக்கிறது, மனசு ஒற்ற நிலையிலே இருக்கக்கூடியது எல்லாமே ஏற்படுதுங்க. அது இந்த 1ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கொத்தர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுனால ஏற்படக்கூடியதான ஒரு அமோக யோகம் இந்த வருடம் ஆரம்பத்திலே உங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான், அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு 2ஆம் பாவத்துக்கு வர்றதுனால பொருளாதார உயர்வுகள் இருக்கும். வெளியூர் வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலம் இந்த மாதிரிலாம் கூட போய் சம்பாத்தியம் பண்ணுவதற்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் நினைப்பாங்க, நான் இப்போ வெளிநாட்டிலே இருக்கேன் சுவாமி, இந்த நாட்டிலேருந்து நான் இன்னொரு நாட்டுக்கு போகணும், அல்லது நான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதே நாட்டிலேயே என்னுடைய குடும்பம் குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு நான் இங்கேயே செட்டில் ஆகணும், இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன். 2ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு சார்ந்த வாசத்தில் இந்த கேது வெளிநாடு சார்ந்தவர், வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் ஒரு பொருளாதார உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அது நல்ல பலன்களாகவும் இருக்கும். அதுலேயும் வெளிநாட்டிலேருந்து இன்னொரு வெளிநாடு மாறுவதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு. அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சனி பயிற்சி ஆகட்டும், ராகு கேது பயிற்சி ஆகட்டும், அப்புறம் அந்த குரு பயிற்சி தான் ரொம்ப அமக்கலம். ஜென்ம குரு வனவாசம்னே பேர். அவர் மாறுறதுனால ரொம்ப நாள் அவங்களுக்கு தடையாக இருந்தக்கூடிய பல விஷயங்கள் இந்த வருடம் கைகூடும். இதில் முக்கியமாக நீங்கள் அஷ்டமஸ்தானத்தில் ராகு போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால வாகனத்தை ஓட்டுறது, அதே மாதிரி வெளியூர் பிரயாணத்தில் உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மிதுன ராசிக்காரங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மிக 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 அவசியம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதனால் மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க எனக்கு கோவில் கிடையாது, இந்த மாதிரி இடத்துல போய் தான் நாங்கள் பூஜை போடுவோம்னா அதே மாதிரி அந்த இடத்துல சென்று பூஜை செய்து நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க நிச்சயமாக செய்ய வேண்டியது, அந்த குலதெய்வ வழிபாடு செஞ்ச அந்த பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த பொங்கல் விறகு ஏற்றி செய்கிறீங்க இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய சாம்பலை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு தினம்தோறும் அதை விபூதியாக இட்டு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக சிவாய நமக. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான அந்த சேனல் இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம்,
இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அது மாதிரி பல கோவில்கள் ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள் வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹ. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்கள், சாதகமற்ற சம்பவங்கள் ஒளி தத்துவ பிரகாரம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்க போகிறது, பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொது பலன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு 150% தான் பொருந்தி வரும். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து போட்டு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, உங்களோட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எந்த கர்மாவில் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படிங்கிற பலாபலன்கள் துல்லியமாக நாம் எடுக்க முடியும். இது இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேதுகள் கோச்சாரத்தில் எப்படி இருக்கார், இந்த மிதுன ராசிக்காரர்களை எப்படி வந்து இப்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு தாக்குதலை ஒரு மாதிரியான ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓவராலாக ஒரு பொது பலனாக பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், சனி 10ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆண்டு முழுவதும். குரு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மே மாதம் வரைக்கும் ராசிக்குள்ளே இருந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் ஆண்டு முழுக்க ஒரு ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாதம் வரைக்குமே வந்து அதே பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையில் பலாபலன்கள், வாழ்க்கையோட சாதகமற்ற சம்பவங்கள் மாற விஷயங்கள் எப்படி கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ராசிக்குள்ள குரு இருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். முதல் 5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் சில சாதகமான விஷயங்கள், கொஞ்சம் உறவுகளில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை, டிசிப்ளின்டான லைஃபு, கொஞ்சம் நெக்ஸ்ட் வரக்கூடிய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஃப்யூச்சர் பிளானிங், இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அதே சமயத்தில் தொழிலில் நம்ம என்ன வேலையில் என்ன செய்கிறோமோ அது அன்றாட வேலையை வந்து அப்படியே கடுமையாக உழைத்து செய்யக்கூடிய அமைப்பு அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கொடுப்பார். அதாவது உறவுகளில் நல்ல மேன்மை, குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மேன்மை, குடும்பத்தில் சுபிக்ஷம், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் வேலை விஷயத்தில் நல்ல சீரான ஒரு அமைப்பு, எல்லாமே போகக்கூடிய அமைப்புகள், பெற்றோர்கள் அது மாதிரி விஷயத்துலையும் நல்ல ஒரு உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆண்டின் செகண்ட் ஹாஃப் ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதுலேருந்து என்னாவது பண விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பணம் நீங்கள் வர வேண்டிய பணம், கொடுத்த பணம், முதலீடு செய்தது வந்து பெரிய லெவலில் குரோ ஆகி அந்த ஒரு சுப முதலீடு செய்ததை காசாக்குறது, விற்று காசாக்குறது, அதை எடுத்து வேற இடத்த இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் போட்டது பெரிய அளவுக்கு மேலே வர்றது, ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸு, இது மாதிரி வரக்கூடிய பணங்கள், அடுத்தவங்களோட பணம், லோன், அது மூலமாக இந்த பணப்புறக்காட்டம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக வருகிறது. அது மூலமாக சில கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நீங்கள் வந்து சில வாய்ப்புகளை கடந்த 2 வருஷமாக சில வாய்ப்புகளை இழந்து விட்டேன், கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, சில விஷயங்கள் கொஞ்சம் சரியாக செய்யாமல் நம்ம வந்து கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பாக
யார் கொடுக்குறார்? இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடவுள் 2026 ஜூன் மாதத்திலேருந்து ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்குறார். அதை வந்து நல்ல விதத்தில் உபயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து இது ஒரு கேம் சேஞ்சரான ஒரு அமைப்பாக உங்கள் லைஃபுக்கே ஒரு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்க்குறப்ப இந்த 2026 செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேம் சேஞ்சராக ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு அடித்தளம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்ததுங்கிறத நம்ம அப்போ தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து உச்சகுரு 12 வருஷத்துக்கு ஒருத்தர வரக்கூடிய அமைப்பு. அது 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று 8ஆம் இடை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். இது மாதிரி ஸ்பெகுலேட்டிவ்ல இருக்கிறவங்க, கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க, கடன் ஃபினான்ஸ் லைனில் இருக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் ஜெயிக்கக்கூடியவங்க, நிறைய ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் லாட்ரி அடிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து காத்து கொண்டிருக்கிறது. அது வந்து நல்ல விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி அது வேறு வரக்கூடிய பலனையும் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்திலே அதை விடாமல் அது வந்து ஓரளவு காங்கிரீட்டாக ஒரு 50% 60% பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணி அதை சேஃப் பண்ணி அது மூலமாக சில பிரச்சனைகள் தீர்த்து கொண்டேன், என்னோட வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது. அது நீங்கள் சரியாக மிதுன ராசிக்காரர்கள் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் ஓரளவுக்கு பொதுவான பலன்க. வெளிநாடு போகிறவங்க எதிர்பார்க்குறவங்க வெளிநாடு போகலாம். விசாக்கா வெயிட் பண்ணுறவங்களுக்கு விசா கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க பிடிச்ச யூனிவர்சிட்டியில் வேலை கிடைக்கும், படிப்பில் அட்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழிலில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்க. அதே சமயத்தில் இல்லற விஷயங்களில், குடும்ப விஷயங்களில், எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள். சகோதர விஷயத்தில் வந்து இதுவரை கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வருது. வர வேண்டிய சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே வந்து மிதுன ராசிக்கு வந்து ஓவராலாக ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய செகண்ட் ஹாஃபாக, முதல் ஹாஃப் ஓரளவுக்கு சைலண்ட்டாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் இல்லாத ஸ்மூத்தாக இருக்கிற அமைப்பாக இருந்து செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம டைனமிக்காக அதிக வேகமாக சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காததுக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதை வந்து தொழில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க கரெக்டான முறையில் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி, எந்த நேரம், எந்த ஊரில் பிறந்து நம்ம ஜாதகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய லக்னம் என்ன, நீங்கள் அந்த லக்னத்துக்கு எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, ராஜயோக தசை போய்கொண்டிருக்கிறதா அல்லது மிகவும் சுமாரான தசை போய்கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்க போகிறதெல்லாம் துல்லியமாக எடுத்து என்னென்ன விஷயங்கள் உங்கள் பிராப்தமாக காத்து கொண்டு இருக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் நமக்கு பிராப்தங்கள் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தெரிந்து கொண்டுவேயானால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற முயற்சிகளை செய்யாமல் நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு தேவையான விஷயங்களை, நம்மளுடைய பிராப்தமான விஷயங்களை, நமக்கு லக்கியான துறையில் லக்கியான டைமில் ஃபார்ச்சுனேட்டான விஷயங்களுக்கு தக்க முயற்சிகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கையில் வந்து எளிதில் வெற்றி பெறலாம். இது மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக அனைவரும் பெனிஃபிட் அடைஞ்சு நம்மளுடைய கர்மா என்ன, நமக்கு வந்து எது மாதிரி விஷயங்கள் காத்து கிடக்குது, நாம் எது மாதிரி விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறது வந்து நமக்கு அது பிரயோஜனமாக இருக்க போகிறது இல்லை. எந்த நேரத்தில் எது செய்யலாம், எப்போ வேலை மாறலாம், எப்போ இருக்கிற வேலையிலேயே பொறுத்து கொண்டு பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுத்து கொண்டு இருந்து எந்த மாதிரி ஒரு நல்ல டைமுக்காக எப்போ வெயிட் பண்ணலாம், எப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், திருமணம் செய்வதற்கு எது மாதிரி நேரம் நல்ல நேரம், நமக்கு வந்து ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா, எப்படி காதல் கை கூடுமா, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய உண்மையான கர்மாவை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லி நாமளே குழப்பிக்காமல் எது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கர்மாவாக காத்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்து வாழ்க்கையில் நாம் அதை செயல்படுத்துமையானால் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது உலகம் மொத்தமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது வந்து மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் வந்து குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம்.
இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர வந்து பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அது தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம். இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். மிதுனம்
மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். இந்த வருஷம் 2026 மிகப்பெரிய ஏற்றமான வருஷமாக இருக்க போகிறது. எஸ்பெஷலி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலேயானால் சனியினுடைய தாக்கம் எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வந்து ரொம்ப 7-8 வருஷம் இல்லை, ஒரு 4 வருஷம் 5 வருஷமாகவே ரொம்ப மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிருக்கீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்க போகிறது. இவ்வளோ நாள் திடீர்னு பார்த்தோன்னா ஜென்ம குருன்னா, திடீர்னு வந்து சனி வக்கரம்னா ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னதான் சார் சொல்ல போகிறீங்க, இந்த வருஷமாவது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எதையாவது நல்லது சொல்லுவீங்களான்னு கேட்குறதுக்கு வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய காலங்களில் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் அது எல்லாத்தையும் புரட்டி போட்டு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்கு அமைய போகிறது. மிதுன ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 10ஆம் இடத்துல போகிறார். தொழிலில் வந்து ஒரு புதிய மாறுதல்கள் ஏற்படும், புதிய தொழில் ஏற்படும், புதிய மாறுதல்கள் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். நல்ல ஒரு ஏற்றமான காலம். இவ்வளோ நாள் தொழிலில் வந்து ஒரு ஏற்றமே இல்லாமல் நிறைய தடங்கல்கள் இருந்திருந்தது. அதுவும் வந்து சனி வக்கரகதியில் போயிட்டு இருக்கும்போது தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதையெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படுத்தி பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடத்தில் கர்ம காரகன் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் தொழிலில் வந்து மாறுதல் நிச்சயமாக இருக்கும். கர்மத்திற்கு உண்டான உங்களுடைய ஜீவனம் வந்து வலுப்பெற்று போகிறது. ஜீவன ஸ்தானத்தில் போய் கர்மகாரகனே போய் நிற்கிறதுனால உங்களுடைய ஜீவனம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த வருஷம் அதுவும் வந்து மே மாதத்துக்கு மேலே வந்து குருவினுடைய மாற்றம் இருக்குது. அதாவது மே 26ஆம் தேதி 2026 குருவினுடைய மாற்றம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போகிறார். அதாவது கடகராசிக்கு போகிறார். குடும்ப ஸ்தானத்தில் போய் உட்கார்றார். குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சுபகாரமான இது விசேஷமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன் வந்து தனஸ்தானத்தில் போய் உட்காந்து உச்சம் பெற்று போகிறான். அதனால் திடீர் யோகங்கள், அதுவும் வந்து இந்த மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் வரலும் தான் வந்து குரு இருக்கார். அதனால் அந்த ஒரு 5-6 மாதத்தில் பார்த்திங்கன்னா திடீர் பணவரவு, இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய மாறுதல்கள், உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வரணும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அது வந்து கையில் சிக்கி உங்களுக்கு இவ்வளோ நாளாக கிடைக்காத ஒரு அற்புதமான பணம் வந்து நிச்சயம் வந்தே தீரும். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதனுடைய விஷயங்கள் இப்பொழுது மாற்றமாக ஏற்படுத்தி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் ராகு கேதுவின் பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் வருது. அந்த ராகு கேது பயிற்சி பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் வரப்போகிறது. ராகு கேதுவின் பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்தினுடைய ராகு ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அதாவது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும். வெளிநாட்டு பிரயாணங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால, அதாவது அந்த நேரத்தில் வந்து குருவும் மாறிடுறார். 10ஆம் மாதமே மாறிடுறதுனால கேது மட்டும் வந்து தனியாக அங்கே இருக்க போகிறார். அதனால் நீங்கள் பேசுகிறது வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயமாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது, கொஞ்சம் நெளிவு சுழிவை பார்த்து பேசி உங்களுடைய வேலை எப்போவுமே வந்து இந்த புதன் ராசியில் இருக்கிறவாளே வந்து அடுத்தவாளுக்கு மனசு நோகாமல் அவள் காரியம் எப்படி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போகக்கூடியவா. அதனால் உங்களுக்கு நல்லாவே அந்த விதை தெரியும். ஏன்னா புதனுடைய ராசியில் பிறந்தவங்க. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தில் மொத்தமாக பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர், அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று தொல்லைகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் மொத்தமாகவே பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க, ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சது இந்த இதுக்கு பாடசாலைகளுக்கு நோட் புஸ்தகம் பென்சில் அந்த மாதிரியான விஷயங்களும், இல்லைன்னா துளசி
செடி தானமாக கொடுக்குறதோ இது பண்ணிகிட்டே வாங்க. ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க. புதனுக்கு உண்டானது ராசியாக இருந்தாலும் ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமான மாறுதல்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.